சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் ஆதரவு தெரிவிக்கல. ஏன்னா ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. இந்த டிவிகேல இருந்து கூட தற்போது வரைக்கும் சீமான் செய்யக்கூடிய இந்த போராட்டத்தை பத்தின எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டுறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கலாம். யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மரங்களை வெட்டலாம், அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடலாம், அங்க இருக்கக்கூடிய மண்ணுகளை அள்ளிட்டு போய் வேற பக்கம் விற்கலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மாடு மேய்க்க போயிருக்காரு. பின்னாடியே அவருடைய தம்பிகளும் குச்சி எடுத்துட்டு மாடு மேய்க்க போயிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம். அதாவது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடிங்க தேனி மாவட்டத்தில் உள்ள மோடி நாயக்கனூர் புறங்கணி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா தினமும் ஆடு மாடுலாம் அங்கே வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வனத்துறை என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து ஆடு மாடுகளை இங்கே மேய்க்காதீங்க, இந்த மலைப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது, மேய்ச்சா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு அந்த மலைப்பகுதியினுடைய வனத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்து அதுக்கு வந்து ஒரு தடை விதிச்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து அந்த பகுதிக்கு வந்து யாருமே வந்து ஆடு மாடுகளை மேய்க்க போக முடியலையாமா. ஸோ அதனால வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து தீன் இல்லை, ஆடு மாடுகள் இறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடு மாடுகள் அங்கே மேய்க்க போகலைன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் அதெல்லாம் வந்து யாரு பாதுகாக்கிறது? இந்த ஊர் கிராம மக்கள் தானே பாதுகாக்கிறாங்க, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மக்கள் தானே பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இந்த மாடு மேய்க்கும் தொழிலாளிகளுக்கு ஆதரவா ஒரு மாநாட்டை வந்து நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுச்சு. ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து சரி திரும்பவும் வந்து நாங்கள் வந்து மாடு மேய்க்க அனுமதிக்கிற ஆடுகளை நீங்க கூட்டிட்டு போய் மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலிருந்து தெரிவிச்சுதான் வந்து ஒரு நியூஸ் பரவுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால கோபம் அடைஞ்ச சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு திடீர்னு தன்னோட வண்டியை எடுத்துட்டு தன்னோட தம்பிகளை கூட்டிட்டு நேரா மோடி முந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு அந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளர்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு, ஆடு மாடுகளெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார வச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அந்த மோடி முந்தல் அப்படிங்கிற அந்த பகுதியே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதி போலீசார் உடனடியாக என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான போலீஸ் பாதுகாவலர்களை வந்து அங்க கொண்டு வந்து குவிக்கிறாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கூடாது, போராட்டத்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக ஒரு 100 போலீஸ் அதிகாரிகள் அங்க கொண்டு வந்து குவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த போராட்டம் நடக்குது. போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்துச்சு. பட் ஆனா பேச்சுவார்த்தையில வந்து சீமானுக்கு உடன்பாடு இல்லை போல இருக்கு. அதனால கோபம் அடைஞ்ச சீமான் என்ன பண்ணிட்டாரு, நீங்க என்னடா வந்து இணைய விடுறது, நான் போறேன்டா, நான் போய் ஆடு மேய்க்கிறேன்டா, இது என்னோட உரிமைடா, ஆடுகள் ஆடு மேய்க்கல செத்து போயிருமாடா, அந்த மலைகளை யாருடா பாதுகாக்கிறது, நம்ம தான்டா பாதுகாக்கணும் அந்த மலையை, ஆடு மாடுகளை கொண்டு போய் அங்க மேய்ச்சாதான்டா அந்த மலை வந்து வளரும், அத மரங்கள் வந்து வளரும், நம்ம தான்டா பாதுகாக்கணும், ஆடுகள் மாடுகள் மலைகள் இப்படி எல்லாத்தையும் நம்ம தான்டா பாதுகாக்கணும், இயற்கை நம்ம தான்டா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கோவப்பட்டு உடனடியா சீமான் அவர்கள் என்ன செய்யறாரு, கையில ஒரு குச்சி எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடுகள்லாம் கூட்டிட்டு வேகமா என்ன செய்யறாரு, மோடி நாயக்கனூர் புறங்கணியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு மலை மேல ஏறி ஓடுறாரு. மலை மேல நடந்து கூட போகலைங்க, மலை மேல ஏறி அப்படியே ஓடுறாரு, மலை மேல அப்படியே ஓடுறாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு. பின்னாடி அவரோட தம்பிகளும் குச்சிகளை எடுத்துட்டு வாங்கினா உங்க பின்னாடி நாங்க இருக்கோம், யார் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தலாம் அப்படின்ட்டு சீமான் அவரோட தம்பிகளும் குச்சி எடுத்துட்டு பின்னாடியே எல்லாம் ஆடு மாடுகளை கூட்டிட்டு போறாங்க. பிறகு பாத்தீங்கன்னா சில அரசு அதிகாரிகளும் என்ன பண்றாங்க, ஆனா நில்லுங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் வந்து அவங்களை வந்து தடுக்கிறாங்க. ஆனா சீமான் அவர்கள் எதையுமே வந்து பொருட்படுத்தாம நான் வந்து ஆடு மேய்ச்சே தீரணும், ஆடு மாடுகள் அங்க மலையில மேல் மேயணும் அப்படின்ட்டு அந்த மலை மேல ஏறி நேரம் நடந்து போயிட்டே இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல மோடி நாயக்கனூர் புறங்கணியில இருக்கக்கூடிய அந்த ஒரு மலைப்பகுதியில இது நடந்திருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் செய்தது தவறா சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அரசியல்வாதிகளால் எழுப்பப்பட்டிருக்கு. ஆடு மாடுகள் சம்பந்தமான இந்த ஒரு போராட்டம், ஆடு மாடுகள் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஒரு போராட்டம் சீமான் அவர்கள் தொடர்ந்திருக்காரு. இது வந்து ஒரு சரியா, சீமான் செய்வது தவறா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல நம்மளுடைய கருத்து என்னன்னா,
சீமான் அவர்கள் செய்வது சரிதான். ஏன்னா ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இல்லைன்னா ஆடு மாடுகளை யாரு பார்த்துப்பான்? ஆடு மாடுகளை வளர்க்க முடியுமா? ஆடுகளாலையும் சரி மாடுகளாலையும் சரி எத்தனை பெனிஃபிட்ஸு. நம்ம எல்லாரும் குழந்தையில இருக்கும்போது பசும்பால் தான் நம்ம குடிக்கிறோம். குழந்தையில இருக்கும்போது மாட்டுப்பாலை தான் நமக்கு கொடுக்குறாங்க. பசும்பால் மாட்டுப்பாலை தான் கொடுத்து நம்மளை வளர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம உடம்பு இந்த மஞ்ச காமாலைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோட பாலை தான் இதா கொடுக்குறாங்க, மருந்தா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆடு மாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? நம்மளுடைய ஃபியூச்சர்ல வரக்கூடிய நாளை சமுதாயம், நாளைய குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? குழந்தைகள்லாம் எப்படி பால் குடிக்கும்? அவங்களுக்குலாம் இப்போ மஞ்ச காமாலையெல்லாம் வந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தியில இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ இந்த ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளை அங்க மேய்க்க தடை பண்ணது தவறு தான். ஸோ அங்க ஒரு பக்கம் மட்டும் ஆடு மேய்க்கிறது தடை பண்ணதுனால எல்லா பக்கம் ஆடு மேய்க்கிறவங்க யாரும் நிப்பாட்ட போறதில்ல, அந்த பகுதியில மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் ஆனா இப்ப மலைப்பகுதியில அங்க ஆடு மேய்க்க போகலைன்னா இன்கேஸ் அங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம். மலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டுறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கலாம். யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டலாம், அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடலாம், அங்க இருக்கக்கூடிய மண்ணுகளை அள்ளிட்டு போய் வேற பக்கம் விற்கலாம், கனிம வளங்களை திருடலாம். அங்க ஏதாச்சும் ஒரு ஆறு இருந்துச்சுன்னா அந்த ஆற்று தண்ணி உறிஞ்சலாம். இப்ப பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் இந்த ஆடு மேய்க்கிறவங்க ஒருவேளை போய் தடுத்துட்டா என்ன பண்றது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் போய் தடுத்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிறது கூட அந்த ஒரு மலைப்பகுதியில ஆடு மேய்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை அரசாங்கம் விதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல சீமான் அவர்கள் பாக்குறாருங்க. ஸோ இந்த ஒரு அடிப்படையை நாம பார்க்கும்போது சீமான் அவர்கள் செய்தது சரிதான். ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் செய்தது சரிதான். சீமான் அவர்கள் சரியா தான் செய்யறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டு வைக்குது. இதுல எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயமா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் ஆதரவு தெரிவிக்கல. ஏன்னா ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. ஆடு மாடு இனங்கள்ல அழியக்கூடாது. ஸோ அந்த ஒரு வகையில ஏதோ ஒரு கட்சியினர் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா பண்ணல. டிவிகே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. இது எல்லாத்த விட இந்த டிவிகே விஜய் அவர்கள் இதை பத்தி ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அவர் தொட்டத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அறிக்கை விடக்கூடிய ஒரு கட்சி. அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் இந்த டிவிகே. இந்த டிவிகேல இருந்து கூட தற்போது வரைக்கும் சீமான் செய்யக்கூடிய இந்த போராட்டத்தை பத்தின எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. சரி, பொறுத்து பார்ப்போம் மக்களே. டிவிகேல இருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, இல்ல மற்ற கட்சியில இருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, சீமான் அவர்களுக்கு யாராவது கை கொடுப்பாங்களா இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி மக்களே, இந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேனியில தொடர்ந்து சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.